எரேமியா 31வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதைத்தான் பார்த்தோம். நம்ம முதல் வாரத்தில் நம்ம பார்த்த காரியம், யாக்கோபை கர்த்தர் முதலாவது எங்கேருந்து மீட்டார் சொல்லுங்கள்? அவனுடைய குடும்பத்திலிருந்தே, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்தே மீட்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தடையாக இருக்கிற காரியங்களிலிருந்து முதலாவது ஆண்டவர் யாக்கோபை மீட்டார். யாக்கோபு அங்கேயே இருந்தானா, அம்மா பிள்ளையாகவே இருந்து கடைசி வரைக்கும் அம்மா ஆலோசனையிலே இருந்து அவன் என்ன செஞ்சுருப்பான்? அதாவது அம்மாவுக்கு ஒரு தரிசனம் உள்ள ஒரு தாயாராக அவங்க இருந்து தரிசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் அங்கே வைத்திருப்பார். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ஆண்டவர் அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து உருவாக்கி, அதுக்காக குடும்பத்தை தூக்கி எறிங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில காலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சில அந்த மீட்புக்காக தேவன் பயன்படுத்துகிற நாட்கள் நமக்கு கொஞ்சம் வலியாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, முள்ளு மேலே சேலை பட்டுருச்சுன்னா அதை என்ன செய்யணும்? பார்த்து பக்குவமாக எடுக்கணும். ஆனாலும் முள்ளு மேலே விழுந்ததுக்குரிய காயம் அந்த சேலையில் கண்டிப்பாக இருக்கும், இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில பாவங்களில் விழுந்தாலும் சரி, அந்த பாவத்தினுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? தாவீது செய்த பாவத்துக்கு ஆண்டவர் மன்னித்தார், அவனை ஏற்றுக்கொண்டார், இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று எல்லாம் சொன்னார். ஆனாலும் வாங்க வேண்டிய அடியை வாங்கத்தான் செஞ்சான், இல்லையா? அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு அங்கே கிடையாது, நமக்கு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் நமக்கு இருக்கிற உபத்திரவங்களும் பாடுகளும் இங்கேயே ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார்னு அர்த்தம். சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க பாருங்கள் சுமூகமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே தனியாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இங்கேயே நம்ம அடி வாங்குகிறோன்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுனார். ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது, இப்போ என்னை மாதிரி நான் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் எனக்கும் சம்மந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழும்போது அவர் என்னை பிரித்தெடுத்த பிறகு ஒரு சில காலங்கள் வலியும் வேதனையும் இருக்க தான் செஞ்சுது. புரியுதா? அப்போ மீட்கப்படுகிற பொழுது அந்த மீட்கப்பட்டு தேவன் நம்மை அவருடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்திரப்படுத்துகிற காலம் வரைக்கும் நமக்கு அது ஒரு வலியையும் வேதனையும் உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். யாக்கோபை தேவன் மீட்டார், மீட்டு கொண்டு வந்து வனாந்திரத்தில் அனாதையாக விட்டார். அல்லேலூயா. ஆமாம். அதாவது ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு வயிற்றில் குழந்தைகள் இருக்கும் பொழுதே அதுக்குரிய வாக்கு தத்தத்தை கொடுத்து பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள்னு சொன்னாலும் அவங்க அந்த தரிசனத்தை இழந்து போய் அப்பாவுக்கு நல்லா சாப்பிட்டு செத்தா போதும் ஈசாக்குக்கு, அம்மாவுக்கு மூத்த மகனை விட இளைய மகன் மேலே தான் பாசம் அதிகம். அதனால் மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கு சொத்து போகணும். இதை தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இது ரெண்டும் தரிசனத்தை பெற்றுக்கூட என்னுடைய பிள்ளைய தரிசனத்தின்படி வளர்க்கவில்லையே என்று சொல்லி பார்த்து கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவன் அங்கேருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வர்றதுக்கு அவன் ஒப்பு கொடுத்தானோ இல்லையோ கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்னுடைய தலைமை சபையில் நான் 19 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கும்போது கடைசியாக ஒரு 18வது வருஷம் நினைக்கிறேன், ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வைராக்கியமாக சொன்னேன், கர்த்தர் என்னை இந்த சபையில் நாட்டி இருக்கிறார், என்னை யாரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஒரு தங்கச்சி சொன்னான், ரொம்ப பாசமான ஒரு சகோதரி, அண்ணே நீங்கள் அன்றைக்கி பேசும்போதே நீங்கள் வாங்கி கட்ட போகிறீங்கன்னு தெரியவனே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு இடத்துக்கு, ஒரு தேவ திட்டத்துக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் பொழுது நம்முடைய வைராக்கியத்தை காட்டிக்கொண்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ தேவன் அந்த காரியத்தில் அந்த நாட்கள் ஒரு வேதனையான நாட்கள் தான். அதே போல் தான் யாக்கோபை தேவன் மீட்டு வெளியே கொண்டு வந்து அவாந்திர வெளியில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கல்லை தூக்கி தலையில் வச்சுட்டு படுத்த அந்த நாட்களை அவன் யோசித்து பார்த்தா, அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்க கஷ்டம் இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளேயே தனியாக இருந்தால் பயப்படுவாங்க. ஆனால் வனாந்தரத்தில் அதாவது மனுஷ சத்தம் தான் இருக்காது, மற்ற எல்லா சத்தமும் இருக்கும். தூக்கம் வருங்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். 4 வண்டு கத்துனாவே கஷ்டம், என்ன சின்ன சவுண்டு வந்துச்சோ தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த தேவ அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட பின்பு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வானத்திலிருந்து அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்டதான தரிசனம். எப்போவுமே நீங்கள் எல்லாரோடையும் இணைஞ்சு இருந்துக்கிட்டு எல்லாரோடையும் ஒரே ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. என்னைக்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் உட்காடுறீங்களோ அப்போ தான் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். புரியுதா? சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸை விட முடியாது, சில பேருக்கு சொந்த பந்தங்களை விட முடியாது. அப்போது அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் மீட்கும் போது என்ன செய்கிறார்? தனிமைப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களை விட்டு கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறாருன்னா கர்த்தர் உங்களை சரியான திட்டத்தின்படி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அநேக உறவுகள் நமக்கு இல்லாமல் போகுதா? நம்ம சண்டை போட்டு போகிறது அது வேறு, நம்ம சாட்சியை கெடுத்துட்டு போகிறது அது வேறு. ஆனால் நன்மை செய்து கூட அநேக உறவுகள் நம்மை விட்டு விலகி போகுதா? கர்த்தர் நம்ம சரியாக பரலோகத்தின் பாதையில் நடத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். என்ன தூங்குறீங்க? ரொம்ப சோகமாக இருக்குது. இவர் ஏதோ வந்தால் ஒரு ஆறுதலாக சமாதானமாக எல்லாம் சேர்ந்து இருப்பீங்க, பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா வந்துடுவாங்க அப்படின்னு ஏதாவது ஆறுதலாக சொல்லுவாரான்னு பார்த்தா இருக்கிறதே ஏற்கனவே பிச்சுட்டு போகுது. இவர் வேறு இன்னும் பிச்சுட்டு போனால் தேவ சித்தங்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் எந்த உறவுகளோட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் நேரம் ஆக ஆக அடுத்த சண்டை ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரொம்ப சொந்த பந்தங்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் கணவன் மனைவியே ரொம்ப நேரம் பேசினா சண்டை வந்துடுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். உடனே கொஞ்சம் நேரத்தில் கருத்து வேறுபாடு வரும், பிறகு சண்டை வரும். அதுக்கப்புறம் உடனே போய் கட்டினதுக்கு 4 கழுதியை கட்டியிருக்கலான்னு அவன். அல்லேலூயா. நீ கழுதியே கட்டிட்டு போயிருக்கலாம், எதுக்கு என்ன கட்டினேன்னு நீங்கள் பதிலுக்கு சொல்ல வேண்டியது வரும். இவ்வளோ தான் உறவுகள். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவரோடு பேசும்போது மட்டும்தான் நமக்கு போர் அடிக்காமல் பேச முடியும். அவருக்கும் போர் அடிக்காமல் நம்ம என்ன செய்வார்? உட்காந்து ஆனால் போடுற கூக்குரலை கொஞ்சம் குறைச்சிருங்க, இல்லை விட்டுருங்க. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். அப்படி கர்த்தர் மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் மீட்க விரும்பி கூட அந்த விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு ராஜாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 38வது அதிகாரம், எரேமியா 38 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 38:1. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். காலையில் நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக்கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். 6 வசனம் அவசியமா. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள்.
அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அதாவது எரேமியா தீர்க்கதரிசிக்கு வேத பண்டிதர்கள் கொடுக்கிறதான ஒரு பெயர் என்னென்னா கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவனுடைய வாழ்நாள் அதிகபட்ச நாட்கள் கண்ணீரில் தான் போனது. அதனாலேயே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் இனிமேல் உரைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் போராடுறான். உன்னுடைய வார்த்தையை சொல்ல 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 நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இந்த இடத்துல ஒரு வசனத்தை நடுவில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இந்த சிதேக்கியா ராஜாவுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த சிதேக்கியா ராஜா ராஜாவாக பொறுப்பேற்ற நாளில் இருந்து அவனுக்கு முன் சந்ததியிலிருந்தே தேவ ஜனங்களை தவறாக வழிநடத்தக்கூடியதான ராஜாக்களாக வந்து, இந்த சிதேக்கியா ராஜா ஒரு காலகட்டத்துக்கு மேலே தவறாய் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு இவன் அடிமையாக மாறுகிறான். அப்படி அடிமையாக மாறி, ஒரு ராஜா என்று சொன்னால் அவன் கம்பீரமாக வாழ வேண்டியவன், ஆனால் அடிமையாக வாழுகிறான். அப்போ அடிமையாக வாழும் பொழுது தான் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோங்கிறதையும் அவனால் ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் அவனுக்கே தெரியும். இப்போ இந்த வசனத்தை மட்டும், 5வது வசனத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா ராஜா இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். நீங்கள் இப்படி செஞ்சால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க, இல்லைன்னா தப்பிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவன் இப்படி சொல்கிறதுனாலேயே நம்ம ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கிருந்த பிரபுக்கள் எல்லாம், அதாவது ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடியதான குறுநில மன்னர்களுக்கு பேர் தான் பிரபுன்னு சொல்லி பேர். அப்போ அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்படி சொல்லும்போது இவன் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையே ரொம்ப விகற்பமாக இருக்குது பாருங்கள். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறான். இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பாக சொல்லும்போது, எசேக்கியா ராஜாவுக்கு நாம் செய்கிறதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சாலும் இப்போ யாருக்கிட்ட அவன் அடிமையாக இருக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கிறான். இது கானானுடைய சாபம். இது நோவாவுடைய நாட்களில் அவன் வந்து திராட்சை ரசத்தினாலே அவன் வந்து, அதாவது அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அந்த திராட்சை ரசம், அதுக்கு பிறகு தான் வெயில் ஆக்ரோஷமாக பட ஆரம்பிக்கிறது, திராட்சை ரசம் கெட்டு போகிறது. அதில் போதை இருக்கிறதை உணராமல் தான் நோவா அதை முதல் முறையாக போதையுள்ள ஒரு திராட்சை ரசம் அவனுக்கு தெரியாமல் அவன் பருகி கடைசியில் அதில் போதை வருகிறது. போதையில் அவனுடைய வஸ்திரம் விலகி கிடக்கிறான். வஸ்திரம் விலகி கிடக்கும் பொழுது இந்த அவனுடைய மகன் காம் வந்து இளையவன், அவன் வந்து என்ன செய்கிறான், வந்து பார்த்துட்டு அவனை ரொம்ப அற்பமாக எண்ணி தன்னுடைய மூத்த சகோதரர்களிடத்தில் போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து பின்பக்கமாக கொண்டு வந்து அவனை மூடி தன் தகப்பனுடைய மானத்தை மறைக்கிறார்கள். ஆனால் இதை யார் செஞ்சுருக்கணும்? இளைய மகனே அதை செஞ்சுருக்கணும். செஞ்சுட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் தகப்பனுடைய மானத்தை அவர்கள் வெளிப்படுத்தினது நிமித்தமாக நோவா வந்து காமை சபிக்கவில்லை, காமுடைய மகனை சபிக்கிறார். காமுடைய மகன் தான் கானான். சந்ததியையே சபிக்கிறான். அப்போ சந்ததியாக சபிக்கப்படக்கூடியதான ஒரு வார்த்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் தன் அடிமைகளுக்கும் அடிமையாக இருப்பான் என்று நோவா சபித்த வார்த்தை. இப்போ அது யார்கிட்ட வந்து பலிக்குதுன்னு சொன்னால், சிதேக்கியா ராஜா கிட்ட வந்து பலிக்குது. அப்போ இந்த சிதேக்கியா அடிமைகளுக்கும் அடிமையாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அடிமையாக இருந்து ராஜா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய ஆள் அவைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை தொழுது கொண்டான். அதாவது தன்னை படைத்தவரை விட்டு தன்னால் படைக்கப்பட்டவைகளை மனுஷன் தொழுது கொள்ளும்போது இந்த சாபம் வந்து வருகிறது. நாம் தான் செய்கிறோம், நாம் தான் காலுக்குள்ளே போட்டு களிமண்ணாக மிதிக்கிறோம், நாம் தானே அதை உருவாக்குறோம், நாமளே தூக்கி வச்சு நம்மை படைத்ததாக சொல்லுகிறோமே. அப்படிங்கிற உணர்வு இல்லாதபடிக்கு மனுஷனுடைய இருதயம் இருளடைந்ததுக்கு என்ன காரணம்? அடிமைகளுக்கு அடிமை, தான் கீழ்ப்படுத்த வேண்டியவைகளுக்கு. ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்போ தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், அந்த பூமியை நீ கீழ்ப்படுத்தணும். ஆனால் பூமியை நீ கீழ்ப்படுத்தாமல் சகல ஜீவ சந்துக்களை எல்லாம் நீ என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும்னு சொன்னார். ஆனால் மனுஷன் பின் நாட்களில் என்ன செஞ்சான்?
மிருக ஜீவன்களை எல்லாம் அவன் ஆண்டு கொள்ளுகிறதுக்கு பதிலாக இன்றைக்கி மிருக ஜீவன்கள் எல்லாம் கடவுளாயிடுச்சு. இன்றைக்கி அவைகள் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு மிருகத்தை பார்த்தா தொட்டு கும்பிட்றான், அதுதான் எனக்கு அம்மான்றான். அவங்க அப்போது என்ன ஆகுது, அடிமைகளுக்கு அடிமையான சாபத்தை அவர்கள் சுமக்கிறார்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குது. சிருஷ்டிகரை தொழுது கொள்ள விருப்பமில்லை, தன்னோடு பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்க விருப்பமில்லை. பேசாதவைகள் எங்களுக்கு தெய்வமாக இருந்தால் போதும். அன்றைக்கே சொன்னாங்களே, கர்த்தர் எங்களோட பேச வேண்டாம், மோசே எங்களோட பேசட்டும். மோசே கர்த்தரோடு பேசுகிற ஒரு தகுதியை பெற்றிருந்தான். நாங்களும் கர்த்தரோடு பேசுகிற தகுதியை பெற்றுக்கொள்ளணும்னு ஜனங்கள் கேட்கல. தேவன் எங்களோட பேச வேண்டாம், அவர் பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம். நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம அந்த ஸ்தானத்துக்கு போகணுமே தவிர அதுக்கு இன்னொரு ரெமெடி நம்ம பண்ணக்கூடாது. அதாவது நாம் நேரடியாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணுமே தவிர எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது தலையை கொடுத்துட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்கிற தலையை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது தேவன் எல்லாருக்கும் நேரடியாக வந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், நேரடியாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தேவ ஊழியர்களுடைய வேலை என்ன? தேவனுக்கு நேராக வழி நடத்தி நீங்கள் எப்படி தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதுக்கு தான் ஊழியக்காரர்களை தவிர எந்த ஊழியக்காரர்களும் தேவனுக்கு புரோக்கர் கிடையாது. என்ன ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த ஊழியக்காரரும் ஆண்டவருக்கு புரோக்கர் கிடையாது. ஐயா நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் 40 நாள் பட்டினியாக கிடக்கணும், இவங்க நல்லா கொளுத்து கறியை தின்னுட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே இவங்க ஆண்டவரை விட்டு ஓடுவாங்க. ஹல்லேலூயா. அதாவது பிரச்சனைக்காக ஒரு அம்மா சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி வாசலே உட்காந்துருப்பாங்க. சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி வாசல்லே உட்காந்துருப்பாங்க. எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், தற்கொலை முயற்சிகள், எல்லாத்துக்கும் ஓடி 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 வந்து ஜெபம் பண்ணி கடைசியில் கர்த்தர் எல்லா சூழ்நிலேருந்து விடுதலையை கொடுத்தார். விடுதலையை கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தா இந்த மாதம் நான் பார்க்குறேன் மாலை போட்டுட்டு உட்காந்துருக்குது. அப்போது இவங்களுக்காக நம்ம போராடி ஜெபம் பண்ணிவிட்டு இவங்க காரியம் முடிஞ்சவொடனே காலை வாரிட்டு போவாங்க. நம்ம பட்னியாக கிடந்து என்ன செய்யணும்? நீ ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தாகணும். ஆமென். ரட்சிப்புக்கு வழிகாட்டுகிறவர்கள் தான் ஊழியக்காரர்களே தவிர ரட்சிப்புக்கு அவர்களே வழி என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. அப்போது இந்த உலகத்தில் பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்க மக்களுக்கு விருப்பம் இல்லை. பேசாதவைகள், அதாவது உயிரற்றவைகள் இன்றைக்கி தெய்வமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவைகளுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவைகளுக்கு இவர்கள் சேவை செய்கிறார்கள். அவைகளுக்கு எல்லா பணிவிடைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். இந்த சாபம் யாருடையது? நோவா அந்த நாட்களில் கொடுத்தது. அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சாபம். அந்த சாபத்துக்கு கீழாக சிதைக்கியா ராஜா இருக்கிறான். சிதைக்கியா ராஜா தனக்கு கீழ்ப்படுத்த வேண்டிய பிரபுக்களுக்கு அவன் அடிமையாக இருந்து சொல்கிறான், அந்த தீர்க்கதரிசியை நான் உனக்கு ஒப்பு கொடுத்துறேன்ப்பா, அவனுக்கு நீ என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. ராஜா உங்களுக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது, செஞ்சால் என்னுடைய பிரச்சனைலாம் உங்ககிட்ட இருக்குது, நான் மாட்டிக்குவேன். இன்றைக்கி நிறையா அரசியல்வாதிகள் சிக்கி கொண்டிருக்கிறதும் அப்படி தான், அநேக பெரிய பெரிய அதிகாரிகள் சிக்கி கொண்டிருக்கிறதும் அப்படி தான். ஏன்னா அதாவது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி கூட சரி, ஊருக்கெல்லாம் பெரிய சிங்கம் மாதிரி நடந்துக்குவார், ஆனால் டிரைவர்கிட்ட மாட்டிக்குவார். புரியுதா? ஆமாம். வீட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாக அம்மாவுடைய சிசிடிவி கேமரா யார் அப்படின்னா டிரைவர் தான். புரியுதா? பயங்கர கம்பீரமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் ஊரெல்லாம் பெரிய கலக்குவார். வீட்டுக்குள்ளே வந்த உடனே டிரைவர் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவார். டிரைவர் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருப்பார். அப்படின்னா அவர் யார்? அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள் இருந்த சிதைக்கியா ராஜாவை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். யாக்கோபை மீட்டது போல சிதைக்கியா ராஜாவை மீட்க தேவன் விரும்புகிறார். அப்போது நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட ஏதோ சில நல்ல காரியங்கள் இருக்குது. அதை நம்ம படித்து பார்க்கும்போதே தெரியுது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு நேரடியாக அவனுக்கு எந்த தீமையும் செய்கிறதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. காரணம் அவன் தேவனுடைய மனுஷன்னு தெரியுது. அப்போது அவனிடத்தில் சில நல்ல காரியங்கள் ஆண்டவர் விரும்புகிற ஏதோ சில குணங்கள் இருக்குது. தேவன் அவனை எப்படியாகிலும் மீட்டெடுக்க விரும்புகிறார். ஆனால் அவனோ சில காரியங்களில் சிக்கி கிடக்கிறான். அதுக்கு ஆண்டவர் அவனை மீட்கிறதுக்காக சொல்லுகிற சில வழிமுறைகளை தான் நம்ம இங்கே முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான்.
கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான், அவனுடைய பிராணம் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமை போல் இருக்கும், அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ராஜாவாக இருக்கிறான், இவனுக்கு கீழே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பாபிலோன் ராஜா கிட்ட போய் சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அவன் உங்களை உயிரோடு வச்சுருப்பான், உங்களை கொல்ல மாட்டான். இல்லை நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சாவார்கள் சொல்கிறான். இது கர்த்தர் செய்கிற ரட்சிப்பா? கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். ஏன் ஆண்டவர் பாபிலோன் ராஜாவை ஜெயிக்கிறதுக்கு ஏன் இவனுக்கு பலன் கொடுக்கக்கூடாது? புரியுதா? ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அந்த உதவி செய்தார், யோசபாத்துக்கு தேவன் அந்த உதவியை செய்தார். ஏன் சிதேக்கியாவுக்கு செய்யலைன்னா, இந்த சிதேக்கியா தன் ஜனங்களை கெடுத்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான பல கிரியைகள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்க திராணியற்றவனாக இருக்கிறான். நான் கேட்குறேன், அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாலும் நாட்டை நல்லா நடத்துவான்றீங்களா? புரியுதா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதை தேவநாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவீங்களா, பயன்படுத்த மாட்டீங்களான்னு தேவனுக்கு தெரியும். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இது வேணும், ஏன் நீங்கள் இதை எனக்கு செய்யக்கூடாது, ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னா, தேவன் உங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ சில குடும்பத்தில் சில பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு பயம். ஏன்னா இது போய் அங்கே தேருமா தேராதா, மானத்தை கப்பலில் ஏற்றி விட்டுருமா? உண்மையா இல்லையா? நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லை, நல்ல பிள்ளைகளை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் நான் பார்க்குறேன், இன்னாருக்கு இப்போ ஒரு திருமண காரியத்தை பார்த்தால் இது போகிற இடத்துல இது நம்ம மானத்தை கப்பலில் ஏற்றி விட்டால் என்ன செய்கிறது? அதற்கான தகுதி இன்னும் வரவில்லையே, அல்லது அதற்கான உத்தரவாதத்தை நம்மளால் கொடுக்க முடியலையே. அப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம உலக பிரகாரமாக சரி உங்கள் பிள்ளைகளை விட்டுருங்க, வேறு யார் பிள்ளைகளுக்காவது ஒரு உத்தரவாதம் கொடுக்க சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் கொடுப்பீங்க? புரியுதா? அப்போ நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை, தனக்கு மேல் இருக்கிற தலைமைத்துவம் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை, நமக்கு மேல் இருக்கிற தேவன் நம்மை நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோமானால் நமக்கு தேவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார்னு சொன்னால் அவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே அவன் பணயம் வைக்கிறதுக்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். சிதைக்கியா அப்படி இல்லையே. அப்போ இவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போ நீ வரம்பு மீறி தவறு செஞ்சிட்ட, அதனால் நீ உன்னை சத்ரு கையில் ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் உன்னுடைய பிராணன் உனக்கு கிடைச்ச ஒரு கொள்ளை உடைமையை போல் இருக்கும். ஒரு காலம் வந்ததுக்கு பிறகு தேவன் அந்த ராஜ்யத்தை அவர் திருப்பி கொடுப்பார், அதுக்குரிய காலம் உண்டு. அப்போது நீ இப்போ போய் சரண்டர் ஆகு அப்படின்னு சொன்னால் அவனால் அதை ஒத்துக்கொள்ள முடியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நம்ம சில தவறுகளை செஞ்சிட்டோன்னு சொன்னால் தேவன் சில நேரத்தில் சிலருடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுப்பார். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது நம்மை சீர்படுத்துகிறதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காலக்கெடு. அது இல்லை என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது, நான் அங்கே போனால் அடிமையாயிருவேனே. இது நீங்கள் எரேமியா மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அதை எடுத்திருப்பாங்க. நான் அங்கே போனால் அடிமையாயிருவேன்னா எரேமியா சொல்லுவார், இப்போவே நீ அடிமையாக தான் இருக்கிற, இல்லையா? இப்போவே நீ யாருக்கு அடிமையாக தான் இருக்கிற, உனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீ அடிமையாகத்தான் இருக்கிறாய். அப்போ அடிமைகளுக்கு அடிமைக்கான சாபத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறதாக அவன் கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஸ்தானத்திலே அவன் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு தன் அதிகாரத்தையே இழந்து போன ஒரு ராஜாவுக்கு திரும்ப ஒரு பதவியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். அதை புதிய ஏற்பாட்டில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உனக்கு அதிகாரி ஆக்குவேன். நீங்கள் கொடுத்த ஒன்றிலேயே ஒழுங்காக ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு சொன்னால் அதை விட இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது மேலே நீங்கள் ஆசைப்பட்டால் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன தொழில், அந்த தொழிலில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவி, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவன், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெற்றோர், நான் அந்த வீட்டில் பிறந்திருந்தால் நாசமாக போயிருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை எங்கே பிறக்க வைக்கணுங்கிறது, அன்றைக்கி ஒரு உபவாச ஜபத்துக்கு போயிருந்தோம், அங்கே ஊழியக்காரர் சொன்னார். அதாவது என்னை எங்கே, அதாவது நேற்று தான் பாஸ்டர் பீட்டர் அவருடைய முதலாம் ஆண்டு இதுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம்.
அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறதில்லை, அதை தேவன் தீர்மானிக்கிறார். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்கிற அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? எந்த குடும்பத்தில் நான் பிறக்கணுங்கிறத நான் தீர்மானிக்க முடியாது. தேவன் என்னை அவர் தீர்மானித்த இடத்துல பிறக்க வைக்கிறார். என்னுடைய ஆரம்பம் எங்கே இருக்கணுங்கிறத நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்க முடியும். ஆமென். புரிஞ்சிருக்குதா புரியலையா? சில பேருடைய தலை ஆட மாட்டேங்குது, ஆடுது, இப்படியே ஆடுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய ஆரம்பம் எங்கே இருக்கணும், யார் குடும்பத்திலேருந்து நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கவே முடியாது. ஆனால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கணுங்கிறத நான் தீர்மானிக்க முடியும். எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் தீர்மானிப்பதற்குரிய அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக மரண வழியையும் ஜீவ வழியையும் நான் வச்சுருக்கிறேன். நன்மை தீமை உனக்கு முன்னாடி இருக்குது, நீ சூஸ் பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. அப்போது அந்த சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் அவன் அடிமைகளுக்கு அடிமையாக இருந்ததுனால, உனக்கு இப்போ ராஜ்யபாரம் இப்போ தேவையில்லைப்பா, நீ கொஞ்ச நாளைக்கு போய் அடிமையாக இரு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நான் ஏவிஎம் காலனி பகுதியில் எலக்ட்ரானிக் டெக்னீஷியனாக இருந்து ஜீவா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வாங்கின ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சினிமாத்துறை நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை சீரழிந்த போது பேர் போன மெக்கானிக் ஆனேன். இல்லையா? ஐயோ, அவர் பேர் போனவரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் உண்மையாகவே போச்சு. ஹல்லேலூயா. அப்போது அந்த சூழ்நிலையில் தான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அந்த ஏரியாவில் எல்லாரும் சார், ஜீவா சார், ஜீவா சார், ஜீவா சார்னு அவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்னை ரொம்ப உயர்வாக வைத்திருந்த ஒரு பெரிய பணக்காரர், பெரிய ஸ்வீட் கம்பெனி ஓனர், அது தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பின்னு வேறு. ஆண்டவர் சொன்னார், அவர்கிட்டே நீ வேலைக்கு போன்னு சொன்னார். உண்மை நடந்தது சொல்கிறேன். வெறும் மாதம் 600 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் டேய் வாடா போடான்னு திட்ட ஆரம்பிப்பார். எந்த பகுதியில் ரொம்ப மரியாதையாக நான் இருந்தனோ அதே பகுதியில் ஐயோ இந்த ஆள் டிரைவராக போயிட்டானா, ஏன் நல்லா தனியாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ அந்த தொழிலில் இருந்தால் உருப்பட மாட்ட, போ, கொஞ்ச நாளைக்கு நீ அடிமையாக இரு. இல்லையா? எனக்கு கொடுத்த தொழிலில் நான் ஒழுங்காக இருந்திருந்தால் நான் அதில் ஒரு ஷைன் பண்ணியிருக்க முடியும். நான் ஒழுங்காக இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அடிமையாக போனார். அந்த அடிமைத்தனத்துக்கு நான் என்னை கொடுத்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது. அவர் உடனே வேலையை விட்டு போனார். சரி போகிறேன்ட்டு போயிட்டேன். போன வேகத்துக்கு நான் முழு நேர ஊழியத்தில் போய் சேர்ந்துட்டேன். ஒரு 3 மாதம் கழித்து அவரே கூப்பிட்டு விட்டு, தம்பி நான் தெரியாமல் உன்னை திட்டேன்டா, நீ போனதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது எத்தனை பேருடைய வேலையை நீ சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு, தயவு செஞ்சு வந்துடுடா, இப்போ சம்பளத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணு, நான் உனக்கு தரேன்னார். நான் சொன்னேன், அண்ணாச்சி அது அந்த காலம். ஹல்லேலூயா. இப்போது உங்களை விட பெரிய கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னேன். ஆனால் அவர் சந்தோஷப்படுவார், நல்ல மனுஷன். அப்படியா தம்பி எங்கேன்னாரு. நான் ஆண்டுடைய ஊழியத்துக்கு போயிட்டேன்னு. தூ. ஹல்லேலூயா. சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் சாமியாராக போகிறேங்கிற உனக்கு அறிவில்லை அப்படின்னாரு. அதெல்லாம் இருக்குது. அப்போது சில காலம் சில அடிமைத்தனத்துக்குள்ளே, சில காலம் சில சிறுமைப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறாருன்னு சொன்னால், மனப்பூர்வமாக ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு இந்த பாதை எனக்கு தேவைதான், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. என்னை சிறுமைப்படுத்துகிற சில சூழ்நிலைக்குள்ளே என்னை நடத்துகிறார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தர் என்னை மீட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை மீட்கிறதற்கு சில வனாந்தரத்தின் பாதையில் நடத்தி தான் ஆகணும். தாவீதை குடும்பத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தார். அவன் ஒரு பெரிய ராஜாவாகிறதுக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக அவனுக்கு வனாந்தரத்தில் தான். வனாந்தரத்திலேயே ஒரு நாட்டுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட துரோகிகளாக இருப்பாங்க, எப்படி காட்டி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, எப்படி நன்றி கெட்டவங்களாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அவர் கற்றுக்கொண்டது எங்கே? அவருக்கு பைபிள் காலேஜ் எங்கன்னா வனாந்தரம் தான். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் பைபிள் காலேஜ் இருக்குது. அந்த காலத்தில் அவருக்கு பைபிள் காலேஜ் எங்கே அப்படின்னா வனாந்தரம் தான். அந்த வனாந்தரத்திலையும் தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக
ராஜாவுடைய உத்தரவுலாம் கிடைக்காமலேயே போய் ஜனங்களை காப்பாற்றக்கூடிய நபராக அவன் இருந்தான். அப்போது இதையெல்லாம் ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் அவனை நம்பி கொடுத்தார். அதாவது கடனுக்கு பயந்து தப்பிச்சு ஓடினவங்க, ஏன்னா தேசத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஏன்னா அதாவது இன்னும் சொல்லப்போனால் காயலாங்கடையில் உள்ள அத்தனை பொருளும் அவங்க கூட தான் இருக்குது. இல்லையா, கண்டமானதுன்னு ஒதுக்குன்னு அத்தனை பேர் இருக்குது. நம்மளாக தான் சொல்லுவோம், ஆண்டவரே 4 பணக்காரங்க, ஒரு 2 கோடீஸ்வரங்க, இப்படிப்பட்டவங்க கொடுத்தா 10 பேர் இருந்தால் போதும் ஆண்டவரே, நம்ம கதையை ஓட்டிடலாம் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கல. எனக்கு கொடுத்துருக்கிற இதில் நான் உண்மையாக இருக்கணும், அவர்களை நான் உருவாக்கணும், அவர்களுக்கு நான் உண்மையாக இருந்தால், இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தேவன் என்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். புரியுதா? அப்போ அதில் அவன் உண்மையாக இருந்ததுனால அந்த ட்ரைனிங் அவனுக்கு தன்னுடைய மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகக்கூடிய தகுதியை அது ஏற்படுத்தினது. நல்லா யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்லேருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அநேக ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கர்த்தருக்குள்ளே நல்ல வைராக்கியமாக வரணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், உங்களை அடுத்த நிலை உயர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவன் உங்களை மீட்டு கொண்டு வந்து உங்களை உயர்த்துகிறதற்காக, உங்களிலும் பலவான்களுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பதற்காக தேவன் இப்பொழுது சில காலம் உங்களை என்ன செய்கிறார்? சிறுமைப்படுத்துகிறார். அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். என்னாகமும் தானே, பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி, அந்த வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நமக்கு அது இப்போதைக்கு ரொம்ப பயனுள்ள வசனமாக இருக்கும். பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி. எடுக்கிறீங்களாம்மா? நான் அந்த வசனத்துக்குள்ள போகணும்னு நினைக்கல, கர்த்தர் நடத்துகிறதுனால. உபாகமா 8:15 வாசிங்க. உபாகம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. பின்னாட்களில் நன்மை செய்கிறதுக்கு இந்நாட்களில் என்ன செய்கிறாரு? உன்னை சிறுமைப்படுத்துகிறார். சிதேக்கியா ராஜாவை ஆண்டவர் சில காலம் சிறுமைப்படுத்த நினைத்தார். ஆனால் அவனுக்கு அந்த சிங்காசனத்தை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனையே சிங்காசனம் தான். உனக்கு பிரச்சனையே என்னது தான்? உன்னுடைய சிங்காசனம் தான். இப்போது எங்கள் ஊரில் எங்களை பண்ணையார் குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தோம். கர்த்தர் எல்லாத்தையும் பிடுங்கினார். ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாக வந்து சென்னைக்கு வந்தோம். எதுக்கு எல்லாத்தையும் பிடுங்கினார்? அடுத்த சந்ததி ரட்சிக்கப்படணும்னு. அதாவது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய அப்பாவுடைய அப்பா அவர் வந்து எங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்க. அன்றைக்கு வந்து சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட சத்தியம் வாங்கி நான் இனிமேல் கிறிஸ்தவனாய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தியம் பண்ணி எங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணாங்களாம். சரியா? எங்கள் பாட்டி பேர் அந்தோணி அம்மாவா அந்தோணி முத்தா அந்தோணி அம்மா. எங்கள் பாட்டி பேர் அந்தோணி அம்மா. எங்கள் தாத்தா பேர் சுடலை. சரியா? ஆனால் சத்தியம் பண்ணி இனிமேல் நான் வந்து என்ன செய்வேன்? கிறிஸ்தவனாய் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு எங்கள் பாட்டியை அந்தோணி அம்மாவை மூக்கம்மாவாக மாற்றிட்டார். மாற்றி அவங்கள இந்துவாக மாற்றிட்டார். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஆண்டவர் பாருங்கள், அப்புறம் எங்கள் அப்பாவை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கார். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பாவையும் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி சிஎஸ்ஐ முறைப்படி எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்குது. எங்கள் அப்பா பேர் வேல்சாமி. சரியா? கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை இந்துவாக மாற்றிட்டார். இல்லையா? அதாவது ஒரு கதை அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது குதிரைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுக்கும்போது என்ன செய்வாங்களாம், வாய்க்குள்ளே மருந்து போக வைக்கிறதுக்கு ஒரு குழாயை வச்சு இந்த குழாயை அந்த
குதிரையோட வாய்க்கில் வச்சு அந்த மருந்தை இவங்க அந்த குழாயில் வச்சுட்டு பூன்னு ஊதுவாங்களாம். ஊதின உடனே மருந்து குதிரை வாய்க்கில் போயிடும். போனால் அப்புறம் குதிரைக்கு சரியாயிடும். அப்படி ஒருத்தன் அதே மாதிரி வச்சு குதிரைக்கு மருந்து கொடுக்க போய் பைப்பை வச்சு ஊத போகும்போது பூன்னு வாயை அப்படி ஓன்னு ஓப்பன் பண்ணியிருக்கான். குதிரை ஊதிருச்சு. குதிரை ஊதினோன்னு என்னாச்சு, மருந்து இவன் வாய்க்கில் போயிடுச்சு. அதே மாதிரி ஊத வேண்டிய நீங்கள் ஊதலைன்னா அப்புறம் அவங்க ஊதிடுவாங்க. உங்கள் சுவிசேஷம் அங்கே போகலைன்னா அவங்க சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வந்துடும். இல்லையா? அதனால் ஒழுங்காக ஊத வேண்டிய நேரத்தில் ஊதுங்க. மனசிலாயோ? சரி. அப்போது அன்றைக்கே எங்கள் அம்மாவுக்கும் சத்தியம் தெரியாது. அவங்கள சத்தியத்துக்கு வழி நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களும் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அப்பனுக்கும் அவருக்கும் சத்தியம் தெரியாது. பேர் தான், பிறந்தது தான் கிறிஸ்தவ குடும்பம். அவங்களுக்கும் சத்தியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை 2 தலைமுறையை கர்த்தர் தொட முயற்சி பண்ணி 3வது தலைமுறையில் கர்த்தர் என்னை பிடித்தார். அல்லேலூயா. என்னை பிடித்து கர்த்தர் அப்புறம் என்னுடைய தகப்பனை ரட்சித்தார், என்னுடைய தாயை ரட்சித்தார், என்னுடைய சகோதரியை ரட்சித்தார். கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் 3வது தலைமுறையில் தொட்டார். அப்போது கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்து எப்படியாகிலும் தேவ திட்டத்துக்குள்ளே வர வைக்க முயற்சி பண்ணுறார். ஆனாலும் நம்முடைய சுய சித்தம் நாம் மீட்கப்பட முடியாதபடிக்கு சிக்கிக்கொள்கிறோம். அப்போது இந்த சிதேக்கியா ராஜா கண் பார்வையில் அவனுக்கு சிங்காசனத்தை விட்டு இறங்கினா எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதுன்னு அவன் நினச்சான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் உங்களை சில நேரத்தில் சிறுமைப்படுத்த முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த சிறுமைக்கு பிறகு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். உங்களுக்குன்னு சில விஷயத்தை, உங்களுக்கு மேன்மையாக தெரிகிற சில விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க சொன்னால் கர்த்தர் உங்களை மீட்கவே முடியாது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அப்போ இந்த பாதைக்கு யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அதாவது ஒரு பாட்டு கூட உண்டு, பாடுகள் வழியே பரமனை நாடி. எது வழியா? பாடுகள் வழியாக தான் பரமனை தேட முடியும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். உபத்திரவத்தை சகிக்க முடியலைன்னு சொன்னால், இப்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 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 கெட்ட காரியத்தை எடுக்கணுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாக வேண்டியிருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத ஒரு காரியம் வெளியே போக முடியாது. புரியுதா? அதே போல் நமக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. அப்போ அந்த போராட்டத்தின் வழிக்கு இந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது இதே 38வது அதிகாரத்தில் 6வது வசனம் போடுமா. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இப்போது சத்தியத்தை சொன்னவனை இப்போ தூக்கி உளையான சேத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ அதில் அமிழ்ந்து போய் அவன் கிடக்கிறான். காரணமானது யார்? தேவ வார்த்தையை இப்போ சேத்துல வச்சு அமைக்கியாச்சு. எதற்கு அடிமைப்பட்டிருந்தானோ அந்த அடிமைத்தனத்தை அவன் என்ன செய்கிறான், மெயின்டைன் பண்ணுறான். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறீங்கன்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் தேவன் சில வழிகளில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அந்த தேவனுடைய நடத்துதலின் பாதைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவ வார்த்தையை நீங்கள் சேத்துல அமிழ்த்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பலமுறை ஆண்டவர் பேசியிருப்பார். இல்லை, உன்னை நான் இப்படி தான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பல விதத்தில் பேசியிருப்பார். பல விதத்தில் கர்த்தர் பேசியிருந்தாலும், இல்லை எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, என்னுடைய விருப்பம் இப்படி இருக்குது, அந்த விருப்பத்துக்காக நீங்கள் உங்கள் விருப்பத்தை சேத்துக்களை அமுக்கணும், தேவ வார்த்தையை தூக்கி பிடிக்கணும். ஆனால் சிதேக்கியா ராஜா பண்ண வேலை என்ன தெரியுமா? தேவ வார்த்தையை சேத்துல அமுக்கிட்டான், தன்னுடைய சுய சித்தத்தை தூக்கி பிடிச்சிட்டான். அது நிமித்தமாக என்னாச்சு, தீர்க்கதரிசி ஒப்பு கொடுக்கப்பட்டான். இப்போ தீர்க்கதரிசி ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு இங்கே ஒரு மனுஷன் புதுசாக ஒருத்தர் அறிமுகமாகிறாரு. எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடன், அதாவது அது இதுக்கு அந்த வசனத்தை வாசிமா, 7வது வசனம்.
அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டார். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இப்போ அதாவது இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் சிதேக்கியா ராஜா, எபத்மெலேக் என்பவன் எத்தியோப்பியன். எத்தியோப்பியன்னா யார் தெரியுமா? நீக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ அப்படின்னா அவங்க தோலை மாற்ற முடியாது. புரியுதா? ஒரு நாள் கூட ஒரு 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 ஆர்டிக்கல் ஒன்று ஒரு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஆடு போட்டிருந்தாங்க. அதை ஒருத்தன் எடுத்து போட்டிருக்கான். இதை போட்ட உடனே அப்படியே பளீர்னு நாங்கள் வந்து ஜொலிப்பாங்க அப்படின்னு போட்டு ஒரு பொம்பளை படத்தை போட்டிருந்தான். பக்கத்தில் இவன் அதை ஒரு பக்கத்தில் ஒரு நீக்கிற ஒருத்தனை போட்டு, உன் ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பவர் இருந்தால் இவனை மாத்திரா இல்லையா? உன் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படி நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்ட உடனே அப்படியே மாறிடும். அதை நம்பிக்கிட்டு நம்ம ஆட்கள் போட்டு தேய்ச்சி எமரி சீட்டு போட்டு தேய்ச்சாலும் நம்ம தோலை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அப்போது எத்தியோப்பியனுடைய தோலை மாற்ற முடியாது. அவன் வந்து புறஜாதியாக இருந்த ஒரு எத்தியோப்பியன். அதனால தான் மோசே வந்து எத்தியோப்பிய ஸ்திரியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தான். அவனுடைய மனைவி வந்து கருப்பு தோலுடையவா. அதை வந்து ஆரோனும் மிரியாமும் அதை பரியாசம் பண்ணி கேவலமாக பேசினாங்க. அப்போது எத்தியோப்பியர்கள் என்பவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடியவங்க. இப்போது தேவனுடைய வார்த்தையை தேவ ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கடந்து போனது. ஹல்லேலூயா. பல வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கீழ்ப்படியாத விஷயத்துக்கு புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் அவங்கள மேன்மைப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. அது பார்க்கும்போது தான் இவங்களும் நேற்று வந்தவங்க. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நீ என்னடா பெரிய கிறிஸ்தவன், நேற்று வந்தவன் இன்றைக்கி ஏதோ பெருசாக பேசுகிறேன்னு. நாங்கள் 40 வருஷமாக கிறிஸ்தவர்கள். நான் சொல்லுவேன், 4 வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் தெரியாது. 40 வருஷம் கிறிஸ்தவர்களுக்கு 4 வசனம் தெரியாது. நேற்று கிறிஸ்தவர் ஆனவனுக்கு முழு பைபிளை வாசிச்சிருப்பான். ஹல்லேலூயா. அப்போது நீ மீட்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் உன்னுடைய ஸ்தானத்துக்கு தேவன் வேற ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வார்? அவர் ஆயத்தமாக இருப்பார். உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க, அல்லது எந்த விஷயத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு வர வேண்டும், அதற்காக தேவன் பேசின வார்த்தைகள் என்ன, அதை விட சொல்லி ஆண்டவர்களோடு பேசின வார்த்தைகள் என்ன, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுடைய சுய சித்தத்தை பிடித்து கொண்டு தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அநேக நேரங்களில் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் பிரஜாதிகளுக்கு போயிட்டுருக்கும். அல்லேலூயா. அப்போது இந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் அதை கேள்விப்பட்டு அதை வாசிங்க. சரி, நம்ம நேரம் ஆச்சு, நான் வேகமாக போகிறேன். அவன் போய் ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறான். அறிவிக்கும்போது இந்த வார்த்தையை பாருங்கள், 9வது வசனம் பாருங்கள். ராஜாவாகி என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. இனி நகரத்தில் அப்பம் இல்லை என்றான். அப்போ இதில் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. இது எசேக்கியா ராஜாவுக்கு தெரியாதா? துறவில என்ன செய்யணுமோ செய்யுன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணான்னு கூட இவன் விசாரிக்கவும் இல்லை. அவனை தூக்கி கொண்டு தண்ணீர் இல்லாத ஒரு சேத்துக்குள்ளே உள்ள கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் இவனுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு தேவ மனுஷனை இவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ அவன் வந்து சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி அவனை தூக்கி கொண்டு வான்றான். இப்போ கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன், லூஸ் ஆகிவன். அதாவது எரேமியாவை கொல்லணுங்கிற எண்ணம் இவனுக்கு இல்லை. தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, அது தேவனுடைய வார்த்தைங்கிறதும் தெரியும். ஆனாலும் இவனுடைய அடிமைத்தனம் திரும்ப திரும்ப அவனை தேடி வருகிற வார்த்தையை அவன் புறக்கணிக்கிறான். புரியுதா? எத்தனை முறை தேவனுடைய வார்த்தை வந்தாலும் எனக்கு ஒரு என்னுடைய சுய சித்தம் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் விடவே மாட்டேன். நான் மட்டும் இப்படி தான் இருப்பேன், யார் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் எனக்கே தெரியும் நான் போகிற ரூட்டு தப்பு, நான் வாழ்கிற வாழ்க்கை தப்பு, எனக்கே தெரியும். ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன். இதைத்தான் சிதேக்கியா ராஜா செஞ்சான். அவனுக்கு எத்தனையோ முறை கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தோம். நீ போய் இப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போய் பாபிலோன் ராஜாவுக்கு நீ வந்து அடிமையாக இரு, கொஞ்ச நாளைக்கு நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போது கடைசியில் பாருங்கள், இவன் சொன்ன உடனே போய் அவனை போய் சரி தூக்கி விடுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை பார்த்திங்கன்னா 14வது வசனம்,
சிதைக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்து அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்குறேன், நீ என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. 15வது வசனம், அப்பொழுது எரேமியா சிதைக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர். இப்போது அதாவது சரி என்னப்பா செய்யணும், அதைத்தானையா இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது என்னன்னா, தேவ வார்த்தை என் இஷ்டத்துக்கு மாறுமா? ஐயா நல்ல ஒரு அருள் வாக்கு சொல்ல மாட்டாரா? வாரம் வாரம் நீங்களும் சர்ச்சுக்கு தான் வந்து பார்க்குறீங்க, இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையே வர மாட்டேன்னுது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தானே வரும். எனக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணும்னு நீங்கள் நினைக்கணும். அந்த ஒப்பு கொடுத்தல் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். இல்லைன்னா திரும்ப திரும்ப வாழ்க்கையில் அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. அப்போது திரும்ப கேட்குறான், எனக்கு நீ ஒரு விஷயத்தை மறைக்காமல் சொல்லு. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்கிறான், நான் அதை உமக்கு அறிவித்தால் நிச்சயமாக என்னை கொலை செய்வார். ஏன்னா கொண்டு போய் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டீர். அடுத்தது, நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஏதாவது சொல்லு. சில பேருக்கு ஆலோசனை கொடுத்தே எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடும். புரியுதா? அப்போது இப்படி திரும்ப 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 வந்து எரேமியாவுக்கிட்ட கேட்டும் அவன் சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தை மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. எத்தனை வருஷம் கழித்து வந்து கேட்டால், அதாவது யுத்தத்துக்கு போக போகிறாங்க, ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போக போகிறாங்க. அப்போ மிக தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏதாவது ஏற்ற மாதிரி சொல்லு, எனக்கு நன்மை வர்ற மாதிரி பேசு. அதை எப்படி பேச முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை திருப்பணும்னு ஒரு காலம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் தான் வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக ஒரு நாள் வளையாது. ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கீழ்ப்படிவேன்? ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் தேவ சித்தத்தை திருப்ப முடியாது. இப்படி இருந்தால் தான் உன்னை நடத்துவேன்னா அப்படி தான் நடத்துவார். அப்போது கடைசியில் பாருங்கள், 16வது வசனம் வாசிமா. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா, அதாவது இவருக்கு சத்தியம் பண்ணி பழக்கம் அடிக்கடி, சரியா? எதை சொன்னாலும் சத்தியமாக இனிமேல் நான் கரெக்டாக செஞ்சிடுவேன். அதாவது அவர் சொல்கிற டயலாக் பாருங்கள், அப்படி என்பதை நமக்கு இந்த ஆத்மாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிற மனுஷர் கையில் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு. அப்போ ஏன் ரகசியமாக சொல்கிற? ஹலோ, அப்போ ஏன் ரகசியமாக சொல்கிற? தைரியமாக சொல்லு. ஏய் வாங்கடாங்க. டபுள் பர்பஸில் தான் நமக்கு சவுண்டு ஏறும். இல்லையா? கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏய் வாங்கடா இங்கே, எல்லாங்க வா. எவனாவது எரேமியா தீர்க்கதரிசி மேலே கையை வச்சிங்க, அவ்வளோதான். சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ரகசியமாக சொல்கிற? நீ அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுற. உனக்கு பிரியமான சில விஷயத்துக்குள்ளே அதை மட்டும் அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை வந்தால் போதும். அந்த ஒரு மூடி நான் போட்டு வச்சுருக்கேன், அந்த மூடிக்குள்ளே ஆண்டவர் வரக்கூடாது. அதை ரகசியமாக சொல்கிறோம். ஒரு முறை நான் பல வருஷங்கள் வேலை செஞ்ச இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக சம்பளம் கூட்டவே இல்லை. அப்போ ஒரு நாள் கேட்டேன், ராத்திரி பகலாக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்களே, எனக்கு சம்பளம் கூட்டி கொடுங்க, எங்கள் எல்லாருக்குமே, எங்களோட இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் சம்பளம் கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவர் தான் ஓனரு. அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, 2000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா உனக்கு தந்துடுறேன், நீ யார்ட்டையும் சொல்லாத. நான் என்ன கேட்டேன், நான் தான் கேட்டேன், நான் வந்து திருட்டுத்தனமாக வேலை செய்யலை, வேலை செய்யும்போது பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி வேலை செய்கிறேன். அது என்ன சம்பளத்தை மட்டும் ரகசியமாக கொடுக்க, திருட்டுத்தனமாக சம்பளம் கொடுக்கறது? கொடுத்தா எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமாக கொடுங்க அப்படின்னா முடியல. அடிமைகளுக்கு அடிமையாக தான் இருந்தார் அவர். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எப்போவுமே சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரங்களும் சரி, யாருக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம். எதையாவது ஒரு வம்பை பண்ணிவிட்டு அப்புறம் யாருக்காவது பயந்து தேவையே கிடையாது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. அவங்க தான் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின்
கம்பீர சத்தம். உலகத்தில் யாருக்கும் நம்ம பயந்து வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. நம்ம தப்பு பண்ணுறால தான் யாருக்கும் ஒரு ஆளுக்கு அடிமையாக மாட்டுவோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம போகவே கூடாது. தேவன் நம்ம அடிமைத்தனத்தில் தானே மீட்டு எடுத்திருக்கிறாரு. மறுபடியும் போய் ஏதோ ஒன்றுக்குள்ளே போய் அடிமையாக மாட்டி கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனி கர்த்தருக்காக நான் தைரியமாக வாழுவேன், கர்த்தருக்காக அவருடைய வசனத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன்னு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க முடியும். இந்த சிதைக்கியாவுக்கு அவரை மீட்டெடுக்க எவ்வளவோ ஆண்டவர் முயற்சி பண்ணாலும் மறுபடியும் எனக்கேற்ற வார்த்தை வந்தால் தான் நான் வெளியில் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். கடைசியில் கீழே வாசிங்க, 17 வசனம். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். மறுபடியும் அதை தானடா சொல்ற, நீ மறுபடியும் அதைத்தானையா சொல்ற? பாருங்கள், அதாவது நான் ஏன் இந்த பகுதியில் நான் இன்றைக்கி நிற்கணும்னு கர்த்தர் என்னை நடத்தினார்னு சொன்னால், அவ்வளவு ஆணித்தரமான சத்தியத்தை கர்த்தர் உள்ள வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அவன் கேட்கும்போது ஆண்டவருடைய அவர் வார்த்தை மாறாது, அவர் மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அவர் சொல்கிறாரு, நீர் பாபிலோன் ராஜாவினுடைய பிரபுக்கள் அண்டைக்கு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இப்போது ஆண்டவர் மீட்டார்னா எப்படி மீட்கிறாரு பாருங்கள். நீ போய் அவங்ககிட்ட சரண்டர் ஆயிரு, அவன் உன்னை கொல்ல மாட்டான், இந்த நகரம் சுட்டரிக்கப்படுவதில்லை, புரியுதா? இந்த நகரத்துக்கு எந்த சேதமும் வராது. ஆனால் அவனுக்கு அதை நம்பறதுக்கு முடியலை. நான் போனால் என்னை அடிப்பானே உதைப்பானே. அவன் சொல்கிறான், ஒன்றும் நடக்காது, போ. புரியுதா? இப்போது சேதமில்லாமல் உன்னை மீட்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படும் போது நீ என்ன செஞ்சிடணும்? சேதமில்லாமல் ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சேதம் வந்த பிறகு தான் ஒப்பு கொடுப்பேன்னு என்றைக்குமே நம்ம அடம் பிடிக்கக்கூடாது. அவ்வளவு சொல்லி கூட அவன் பாருங்கள், 10வது வசனம் பாருங்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் இடையில் புறப்பட்டு போகாவிட்டால் இந்த நகரம் கல்தையர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போயிட்டா இது ஒப்பு கொடுக்கப்படாது, பட்டணம் தப்பிக்கும். நீ ஒரு ஆள், அதாவது உங்களுக்கு அன்றைக்கி கூட தம்பி பிரசாத் மெசேஜ் எடுக்கும்போது சொன்னாப்புல, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அலங்கத்து மேல் நின்று பேசி, யோவாப்போடைய பேசி, எந்த மனுஷன் வேணும் அவன் தலையை வெட்டி நான் என்ன செய்கிறேன், தூக்கி போடுறேன், முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனால் மொத்த பட்டணமும் தப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ண, ஜனங்களை தப்பாக வழி நடத்தின, ஜனங்கள் மேலே தப்பு இல்லை, நீ போய் அங்கே போய் சரண்டர் ஆகு, இந்த நகரம் என்ன செய்யப்படாது, ஒப்பு கொடுக்கப்படாது. அப்போது நம்ம கர்த்தர் ஒரு காரியத்திலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளோடு ஒரு விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஏற்ற மாதிரி திரும்பும் என்று காத்து கொண்டிருந்தோம்னா இன்னும் சேதாரம் நமக்கு அதிகமாக மாறி போகும். கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபை கர்த்தர் மீட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அடுத்த லெவலில் போகும்போது, இன்றைக்கி கொஞ்ச காலம் நீ அடிமையாக போகிற பாரு, இப்போ உனக்கு அவன் பலவானாக மாறிடுவானா? பார்வோன் ராஜ் நேபுகாத்நேச்சார் என்ன ஆயிடுவான்? இவனுக்கு பலவானாக மாறிடுவான். கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்ட கர்த்தர் ஒன்று என்ன செய்வார், பலவானுடைய கைக்கு ஒன்று நீங்களாக்கி கொண்டு வந்துடுவார். ஆனால் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்ப முடியாத எதையோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குதா? ஒப்பு கொடுங்க. ஆமென். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இதை பண்ணு, இதை விடு, இதை செய்யாத, இதுக்குள்ளே நுழையாத சில காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருந்தால் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா கூட நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆமென். அதாவது கர்த்தருக்காக நீங்கள் எதை வேணாலும் விடலாம், எதற்காகவும் கர்த்தரை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் வேகமாக போக விரும்புகிறேன். 19வது வசனம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, அவர் ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உண்மை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள்னு உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் எல்லா காரியங்களையும் சொல்லி கொண்டு வராரு. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக முடிக்கிறேன். கடைசியில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். 39:2 வாசிங்க. சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. இப்போ இவன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு எரேமியாவை பேசுகிறதும், நீ எதாவது மாற்றி சொல்லு, எதையாவது மாற்றி சொல்லுன்னு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மீட்கப்படுகிறது. அதாவது இவன் சண்டை போட்டு நம்ம மீட்கப்படலாம்னு நினைக்கிறான். ஆண்டவர் அமைதியாகவே உன்னை மீட்டு கொண்டு வரேங்கிறாரு, உனக்கு சேதமே இல்லாமல் உன்னை மீட்டு கொண்டு வரேங்கிறாரு. அதுக்கு அவன் ஒத்துக்கொள்ளலை.
இந்த பேச்சுவார்த்தைகள் இப்படியே திரும்ப திரும்ப போகிறதுக்குள்ளே முதலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து நேபுகாத்நேச்சாரை வந்து முற்றுகை போட்டுட்டான். சரி, முற்றுகை போட்டு வெளியே தானே இருக்கிறான், உள்ளே வரலையேன்னு பார்த்தா எசேக்கியா ராஜா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியில் நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டையை உடைச்சி இப்போ இவனுடைய எல்லைக்குள்ளே உள்ளே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இவனை பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இவனுடைய கண்களை கெடுத்தாங்க. இவன் கண்ணுக்கு முன்னாடியே குமாரர்களை கொலை செய்தார்கள். பெரிய பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்தான். கடைசி வரைக்கும் மீட்கப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலே முடிந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மீட்புக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மீட்க விரும்புகிறார். எதில் சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வருகிறதற்கு கர்த்தர் அந்த சூழ்நிலைகளெல்லாம் நீ மாற்று. எந்த இடத்துல நீ சிக்கிக்கிட்டு இருக்கியோ அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத, அதிலிருந்து வெளியில் வா. உனக்கு ரொம்ப ஆர்வமாக நீ பிடித்து கொண்டிருக்கிறத முதல்ல ஆண்டவருக்காக நஷ்டமும் குப்பை என்று எரிந்து விட்டு வெளியே வா. இப்போது எனக்கு வாழ்வாதாரமாக இருந்தது என்னுடைய தொழில். ரட்சிப்புக்கு நான் ஒப்பு கொடுத்து வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், முதல்ல அந்த ஏரியாவை விட்டு வெளியே போனார் ஆண்டவர் என்னைய. அப்போ ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்களே, அதையும் விட்டு வெளியில் வா. அல்லேலூயா. நண்பர்கள் இல்லாதவனா ஆலயத்துக்கு நான் போனேன். ஏராளமான நண்பர்களை கர்த்தர் கொடுத்தார். நேற்று பாஸ்டர் பீட்டருடைய 1ஆம் ஆண்டு நினைவுக்கு போயிருக்கிறோம். அவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அதே குன்றத்தூர் பகுதிக்கு நானும் அவரும் முதல் முறையாக போகும்போது அவருக்கும் அங்கே யாரும் கிடையாது, எனக்கும் யாரும் அங்கே கிடையாது. புரியுதா? ஒரு கள்ளச்சாராயம் போட்டு விற்கிற ஒரு இடத்துக்குள்ள அவர் நானும் போகிறோம். சாயந்தரமாக டார்ச் அடிச்சுக்கிட்டு போகிறோம். முள்ளுக்காடு அப்போல்லாம். அந்த முள்ளுக்காட்டை தாண்டி தான் அவர் ஒரு கொட்டாய்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு சண்டை கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரம் 7 மணிக்கு போகிறோம். என்னையை பார்த்த உடனே போலீஸ்காரன் வச்சுட்டானுங்க. அவன் அந்த சாராயம் விற்ற பானையை போட்டு ஓடுறானுங்க. தப்புன்னு ஓடுறானுங்க. நான் கேட்குறேன், யோ என்ன ஆச்சு, ஏன் ஓடுறாங்கன்னு. யோ உங்கள் போலீஸ்ன்னு வச்சுட்டாயா அப்படின்ட்டு. டார்ச் லைட்டை பார்த்த உடனே அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், டார்ச் அடித்து தான் வருவாங்க இந்த இருட்டுக்குள்ளே போலீஸ் வரும்போது. பார்த்தா அடித்து பிடிச்சி ஓடுறானுங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஏரியாவில் அவருக்குன்னு அங்கே யாருமே கிடையாது. கர்த்தர் அவருக்கு திரளான ஜனங்களை என்ன செஞ்சார், ஆண்டவர் சொந்தமாக கொடுத்தார். அந்த சின்ன சண்டை கிளாஸ் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த சண்டை கிளாஸ் ஊழியத்தை ஆரம்பித்து அவருடைய சபை விசுவாசியே சண்டை கிளாஸ் பிள்ளைங்க தான். கிட்டத்தட்ட இந்த வயசில் பிள்ளைங்க இருந்தது. அது வளர்ந்து அதுங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டார். ஹல்லேலூயா. பல பேரம்பேத்திகளை ஆண்டவர் திரளாய் அந்த குன்றத்தூர் பகுதியில் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். போகும்போது வழியாக தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், அநேக நாட்கள் ஆண்டவர் அவரோடு கூட பேசி ஒன்றும் இல்லாத இந்த இடத்துக்கு கர்த்தர் அவரை போக வைக்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அதாவது எதெல்லாம் இல்லாமல் போனதோ அதை ஆண்டவர் 100 மடங்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏதோ சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குதா, அதை விட்டு பாருங்கள். நீங்கள் இழந்தவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்க தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் இது. ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களும் உங்களை மீட்டெடுப்பார். நீங்கள் தேவ திட்டத்துக்கு தேவ வார்த்தை வரும் பொழுது அது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட ஒப்பு கொடுத்து நீங்கள் மாற்றுகிறதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நீங்கள் யோசித்து பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அவன் ராஜாவாக இருந்தும் அவன் அடிமையாகத்தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீ விசுவாசியாக இருந்தும் இன்னும் சில காரியங்களுக்கு நீ அடிமையாகத்தான் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சில காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உண்மை உள்ளவர்கள் நம்பி தான் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, கணவனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு கீழ்ப்படியதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை, அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தை கீழ்ப்படுத்த தேவன் நம்மை வைத்திருக்கிறாரே தவிர இந்த உலகத்துக்கு நாம் அடிமைகளாகி போகிறதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவன் அவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ராஜரீகத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு, பிசாசுடைய கிரியைகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தின் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை வஞ்சிக்கிற கிரியைகளின் மேல் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால், ஹல்லேலூயா, உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தகார பிரபுவனுடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எனக்கு வேணும்னு சில விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலேயே அது உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரோடு கூட கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முதலாவது இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்ன அந்தஸ்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய நாவிலேயே அந்த அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை அடிமைப்படுத்துகிற அந்த காரியத்தின் மேல் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய நாவிலேயே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு, ஆண்டவரே நான் உம்முடைய பாதையை நோக்கி நான் வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கலப்பையின் மேல் கை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா திரும்பி பார்க்கிறவன் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி எழுந்து நின்று இயேசுவின் பின்னே ஹல்லேலூயா, நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். ஹல்லேலூயா. உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் உண்மையா ஒப்பு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. உடற்பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்திருக்கிறேன், இனி பின்னோக்கி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம், வேதனை நெருக்கம், இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. உலகத்தில் வரக்கூடிய எந்த போராட்டமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும்
காலம் ஜெயம் பெறுவேன். ஆமென். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற இயேசு உன்னோடு உண்டு. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை உன்னால் ஜெயிக்க முடியவில்லையோ இப்பொழுது சொல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரே பிரிக்கவே முடியாது. அன்பை விட்டு பிரிக்க முடியாத வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு, அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். எல்லாம் வைராக்கியத்தோடு பாருங்க. அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம், என் சொந்த தேசம், ஹல்லேலூயா. அதுக்கு நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் ஆளுகை செய்ய வேண்டுமா? என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நம்பித்தான் அந்த பொறுப்புகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மீட்கப்பட வேண்டும். இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. ஆமென், ஆமென். இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை மீட்டு தன்னிலும் அவனிலும் பலவானுடைய கைகளுக்கு அவனை நீங்களாக்கி ஆண்டவர் மீட்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. உன்னை மீட்க கர்த்தர் எத்தனையோ முறை வார்த்தைகளை கொடுத்தோம். ஹல்லேலூயா. வார்த்தைகளை, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை உனக்கு ஏற்றபடி திருப்ப நீ முயற்சி செய்து, ஹல்லேலூயா, பல முறை நீ தோல்வி அடைந்திருக்கிறாய். கர்த்தருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மால் எதிர்த்து நிற்க முடியாதே. தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நடத்துகிற சில சிறுமைப்படுத்தப்படுகிற சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீ எண்ணி முடியாத, ஹல்லேலூயா, அதிசயமான ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்கு நேராக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன்னுடைய பார்வையிலே, ஹல்லேலூயா, நான் இப்படி ஒப்பு கொடுத்தால் எனக்கு சில பாதிப்புகள் வருமோ, ஹல்லேலூயா, அல்லது எனக்கு சில போராட்டங்கள் வருமோ என்று நீ யோசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ எண்ணுகிறபடி அப்படி ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தும் பொழுது தாவீதை வனாந்தரத்தில் நடத்தினதுனால அவன் சிறுமைப்பட்டு போகவில்லை. யாக்கோபை ஆண்டவர் வனாந்தரத்துக்கு நேராக வழிநடத்தினதினாலே அவன் சிறுமைப்பட்டு போகவில்லை. யோசேப்பை ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தினதினாலே அவன் சிறுமைப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும், ஹல்லேலூயா, நாளுக்கு நாள் அவர்கள் விருத்தி அடைந்தார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போனது இல்லை. ஹல்லேலூயா. இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உனக்கு முன்பாக இருக்கும்போது தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு அடங்கியிருந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கியிருந்து, தேவனுடைய திருச்சபைக்கு அடங்கியிருந்து, ஹல்லேலூயா, உனக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு அடங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாயானால் உனக்கு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லது கரத்தை ஆண்டவர் நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எனக்கு அது நன்மையாக தெரிந்தாலும் தீமையாக தெரிந்தாலும், எனக்கு பிடிக்கலன்னா கூட, ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாத எங்களை தெரிந்து கொண்ட தேவாதி தேவன், ஆண்டவரை, இம்மட்டும் உடைய சபையிலே வைத்து உடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி அதனதின் காலத்து நன்மைகளை எங்களுக்கு தேவன் வாய்க்க பண்ணி இதுவரையிலும் ஆச்சரியமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன், ஆண்டவரே, இனிமேலும் எங்களை உம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி வழி நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர்வராய் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே உடைய
கரத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய திட்டத்தின்படியாக நீங்கள் நடத்துங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் உடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட மகிமைக்கு நேராய் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திர, குடும்ப தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், எதிர்கால நிகழ்கால தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை தேவன் பெருக பண்ணுங்க. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய தேவைகளை தேவன் சந்தித்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற சகல விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.